ரங்கராஜ், ரமேஷ் சேதுராமனுடைய கருத்தோடு ஒரு பத்திரிகையாளராக இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குற கேள்விகளுக்கு நிறைய விடை எதிர்பார்க்குறேன். அதாவது அது ஷார்ட்டாக எதிர்பார்க்குறேன், நிறைய மக்களுக்கு தெளிவுபடுத்துன்னு நினைக்கிறேன். இப்போது இந்த வட இந்திய மாநிலங்களில் 5 மாநில தேர்தல், அதில் தெலுங்கானாவையும் மிசோரத்தையும் விட்டுட்டா அதிகமாக செப்பாலஜிஸ்ட் ப்ரிடிக்ஷனும் சத்தீஸ்கரும் மத்திய பிரதேசரும் ஒரு நீண்ட இழுபறின்லாம் சொன்னாங்க. ஆனால் வந்திருக்கக்கூடிய தேர்தல் முடிவுகளில் பாரதிய ஜனதா வெற்றி பெற்றிருக்கிறது 3 இதில். காங்கிரஸ் கட்சி தெலுங்கானாவில் ஆட்சியை கைப்பற்றுது. ஆனால் எனக்கு என்ன இப்போ உங்கள்கிட்ட கேள்வினா, வாக்கு சதவீதத்தில் காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. மத்திய பிரதேசத்தில் ஒரு 8% இருந்தாலும் சத்தீஸ்கரில் ராஜஸ்தானில் கிட்டத்தட்ட இருக்காங்க. இப்போ 6 தொகுதிகளை கொண்ட இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ ஏன் நான் இதில் 3 இதை கேட்க போகிறேன்னா, சத்தீஸ்கர், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் மட்டும் சொல்லுங்கள், தெலுங்கானா விட்டுருங்க. இதிலலாம் காங்கிரஸுக்கு நேரடியான போட்டி இருக்கிறது. இதில் இமாச்சலும் நேரடியான போட்டியில் இருக்கிறது. இதனுடைய முடிவுகள் இதில் ஏதாவது குறைஞ்சா பிஜேபிக்கு சிக்கல் அப்படிங்கிற காரணம் வந்திருக்கிறது. ஒரு மிக முக்கிய ஆளுமே அந்த கருத்தை வச்சிருக்கிறார் இந்தியாவிலே ஒரு நீண்ட இதில். இதை எப்படி பார்க்குறீங்க? நான் குறிப்பிட்ட கேள்வி உங்களுக்கு ஒரு சிறு குறுகிய மாநிலம் மட்டும்தான் கேட்குறேன். ஆமாம், நீங்கள் இப்போது இந்த கேள்வி எதனால் வருதுன்னு சொன்னால், போன வாட்டி பாரத் ஜோடோ யாத்ரா ராகுல் காந்தி மேற்கொண்ட போது பல மாநிலங்களில் அந்த டூர் ப்ரோக்ராமில் இல்லை. அதனால் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அந்த விடப்பட்ட மாநிலங்கள் வேறு ரூட்டு, குறிப்பாக வடகிழக்கு, நார்த் ஈஸ்ட்டு மற்றும் இந்த இதர இந்தி பெல்ட்டிலோட இதர பகுதிகள், அப்படி அது ரெண்டாவது அதை கம்பைன் பண்ணி அது ஒரு தனி கவனம் செலுத்த வேண்டும்னு வந்து இப்போ பண்ணுறாங்க. அதான் விடப்பட்ட மாநிலங்கள் கிட்டத்தட்ட 100 லோக்சபா சீட் இதில் இருக்குது. அதாவது இப்போது போட்டுக்கிற பயன் அப்படி சொன்னால், அதில் குஜராத் வருது, மத்திய பிரதேசலாம் வருது, ராஜஸ்தான்லாம் வருது இல்லையா? ஆமாம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது 2 மாநிலங்கள் தான் அவங்க வந்து இதில் ஆட்சியில் இருக்காங்க. இந்த டூர் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா, பீகார், ஜார்க்கண்ட்லாம் கூட்டணி ஆட்சி இருக்குது. நேரடியாக காங்கிரஸ் ஆட்சி கிடையாது. ஆனால் ஜேடியும் இங்கே ஜேஎம்எம் அந்த போல். மற்ற மாநிலங்கள்லாம் பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்தி மோர்ச்சா நிறைய இந்த பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள் நிறைய இதில் வருது. உதாரணத்துக்கு நீங்கள் உத்தரப்பிரதேஷ், அப்புறம் குஜராத், இப்போ ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், இப்போ எல்லாமே ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், அது வந்து இந்தி ஹார்ட்லேண்டு. இந்தி ஹார்ட்லேண்ட் தவிர கிழக்கு அப்படின்னு எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஒடிசா இப்போ டச் பண்ணுறாங்க. இப்போ நார்த் ஈஸ்ட்டில் ஒரு பீரியடில் காங்கிரஸ் அங்கே ஸ்ட்ராங்காக இருந்தது. ஆனால் ஒரு 2-3 தேர்தலாக அங்கே பாஜக அங்கே அதை ஓவர்டேக் பண்ணி ஓரளவுக்கு அசாமில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. திரிபுராலையும் சிபிஎம் ஓவர்டேக் பண்ணி பிஜேபி ஸ்ட்ராங்காக வந்தாங்க. ஆனால் இப்போ கரண்ட்டாக இருக்கிற ட்ரெண்டில் நார்த் ஈஸ்ட்டில் இப்போ மிசோராமில் ஒரு ட்ரெண்டு சேஞ்ச் ஆனது பார்த்தோம். நம்ம இதே சேனலில் நம்ம பேசும்போது நான் கூட குறிப்பிட்டேன், தேர்தலுக்கு முன்னால் ஜோரம் பீப்புள்ஸ் மூமெண்ட் 3வது அணியாக இருக்குது. ஆனால் அவங்க எம்மஜாராங்க ஒரு பவர்ஃபுல்லாக அப்செட் பண்ணுற அளவுக்கு அவங்க வராங்க. டார்க் ஹார்ஸ் ஆஃப் தி எலெக்ஷன் அப்படின்னு வந்தாங்க. ஸோ வடகிழக்கு பகுதியில் ஒரு சேர்னிங் இருக்குது. இவங்க பாஜக எதிர்பார்க்குற ரிசல்ட் அங்கே வரல. இன்னும் சொல்ல போனால் மணிப்பூர் கலவரங்களுடைய பாதிப்பு ஓரளவுக்கு தெரியுது. இப்போது நீங்கள் அதனால தான் இப்போ ராகுல் காந்தி இந்த பக்கம் போகிறாருன்னு சொன்னால், அந்த மேகாலயா, நாகாலாந்து, அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர் இந்த பகுதியில் அதிகம் கவனம் செலுத்துகிறாங்க. அதில் வடகிழக்கு மாநிலங்களில் மொத்தம் எத்தனை தொகுதி வருது? அது இருக்குது. அப்போ சிலதெல்லாம் சிறிய மாநிலங்கள் தான். இப்போ அருணாச்சல் பிரதேஷ்லாம் சிறிய மாநிலங்கள். மணிப்பூர், மேகாலயா சீட் இருக்குது, திரிபுரா இருக்குது. அதுக்காண்டி அஸ்ஸாம் வந்து 14 சீட் இருக்குது. அஸ்ஸாம் பெரிய ஸ்டேட்டு. ஏன்னா நான் ஏன் கேட்குறேன்னா, மணிப்பூரில் ஏற்பட்டிருக்கிற இந்த ரயோட்ஸுக்கு அப்புறம் ஒரு சேஞ்ச் வந்தால் அதில் கிடைக்கக்கூடிய 10 எம்பிக்களும் பெரிய எம்பிக்கள் தான். 24 குரூஷியல். அது குரூஷியல். ஏன்னா நார்த் ஈஸ்ட்டில் ஆமாம், வடகிழக்கு பகுதியில் காங்கிரஸ் ஒரு 10 ஆண்டுக்கு முன்னால் வர டாமினண்ட்டாக இருந்தது. இப்போ இந்த 10 ஆண்டுகளில் பிஜேபி அங்கே நிறையா மற்ற மாநில கட்சிகளோட அங்கே கூட்டணி சேர்த்து அவங்க வந்து அது மூலமாக என்டிஏன்ற ஒரு உருவாக்கி, அது ஒரு ஹேமந்த் குமார் பிஸ்வாஸ், அவர் முன்னாள் காங்கிரஸ்காரர் தான், அசாம் சீஃப் மினிஸ்டர். இவர் வந்து நிறைய நார்த் ஈஸ்ட்டில் கவனம் செலுத்துறாரு. அவருடைய மெயின் குறிக்கோள் வந்து காங்கிரஸ் எங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கோ அங்கே வீக்கெண்ட் பண்ணி என்டிஏ வளர்க்கணும்னு சொல்லிட்டா அவர் இந்த ஹேமந்த் குமார் பிஸ்வாஸ் என்று அசாம் மட்டும் இல்லை, என்டையர் நார்த் ஈஸ்ட்டில் போய் அவர்
பல அலையன்ஸ் உருவாக்குறாரு, சிஎம் உருவாக்குறாரு. அவர் காங்கிரஸுக்கு ஒரு பெரிய தலைவலியாக அவர் இருக்கார் ஹேமந்த் குமார் பிஸ்வாஸ். அவர் முன்னாள் காங்கிரஸ்காரரு. அவர் இடியில் அவர் பெரிய குற்றச்சாட்டுகளை அவர் மேலே பிஜேபி போட்டாங்க. குற்றச்சாட்டு இருந்து அதுலேருந்து வெளியே வந்து அவர் பிஜேபிக்கு போனார். இப்போ பிஜேபிக்கு லாயலாக இருக்கார். இப்போ அது தவிர இந்த மாநிலங்கள்லாம் நீங்கள் எடுத்திங்கன்னா கடைசியில் மகாராஷ்டிராவில் முடிக்கிறாங்க. லாஸ்ட் மணிப்பூர்லேருந்து தொடங்கி எண்டு வந்து மும்பை மகாராஷ்டிராவில் முடிக்கிறாங்க. அது ஒரு நாங்கள் இந்த நாள் இருக்கிற மாதிரி ப்ரோக்ராம் போடுறாங்க. அது ப்ரோக்ராமில் வந்து எல்லாமே ஓட்டாக மாறுமான்றது அது வேறு கணக்கு. ஆனால் அவங்கள பொறுத்தவரை பார்ட்டி கேடர் வந்து ஒரு எனர்ஜைஸ் பண்ணும், ஒரு வேகத்தை கொடுக்கணும், ஒரு எந்தூசியாஸ்டிக்காக தேர்தலில் பணியாற்றக்கூடிய ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துறது, அது ஏற்படுத்தணும். இதை தாண்டி மற்ற சில சோஷியல் ஃபோர்ஸஸோடு அங்கங்கே இன்ட்ராக்ஷன் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு அவங்க வந்து தேர்தலில் அது கை கூடுன்னு சொல்ல முடியாது. முதல் கட்ட கருத்தை நான் எடுத்துக்கிறேன். ரமேஷ், நான் உங்கள்கிட்ட போகிறக்கு முன்னாடி வெங்கடேஷ் சார், இந்த குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு பெரிய சிக்கல் பிடித்த பிரச்சனைகளாக இருக்கிறது. பிஜேபி வந்து ஒரு ஜனநாயகத்தில் யார் வேணாலும் ஜெயிக்கலாம். ஜெயிக்கின்ற போதெல்லாம் விவிபேட்டை வச்சுட்டாங்க, அதில் மோசடி பண்ணிட்டாங்க பண்ணுறது. அப்போ கர்நாடகாவில் எப்படி ஜெயிச்சாங்கன்ற கேள்வி வரும். அதுக்கு சாத்தியம் இல்லைன்னு சில உங்களை போன்ற மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்லக்கூடிய விவகாரம். இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு பதில் சொல்லுங்க. நான் இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும். அதிலேயே ஹாஸ்ய உணர்வோடு வட இந்திய மாநிலங்களில் ஒரு கட்சி சார்பாக ஒரு தலைவர் பேசும்போது அதுவே ஒரு ஸ்ட்ராட்டஜி என்று சிரித்து கொண்டே சொன்னார். சில மாநிலங்களில் எதிர்க்கட்சிகள் ஜெயிக்க, அதாவது உண்மையான வாக்கு எண்ணப்பட்டு அவங்க ஜெயிக்கிற வாய்ப்பு கிடைக்கும், அதுக்கான சாத்தியக்கூறுகள் அதை அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் மத்தியில் பாராளுமன்ற வாக்குகள் வரும்போது அது வேறு விதமாக மேனேஜ் பண்ணுறாங்க. அப்போது என்ன சொல்ல வராங்கன்னா, மாநிலத்தில் ஜெயிக்கும்போது உங்களுக்கு இனிக்குது, பாராளுமன்றத்தில் தோற்கும்போது உங்களுக்கு கசக்குது என்ற வாதத்திற்காகவே மாநிலங்களில் சில இடங்களில் எதிர்க்கட்சிகளை ஜெயிக்க விடுறாங்க. சரி, அப்படின்னு ஒருத்தர் சிரித்துக்கொண்டே சொன்னார். சரி, அதோட உள்ளர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியல. இப்போ சமீபத்தில் லீடிங் செஃபாலஜிஸ்ட் யோகேந்தர் யாதவ் இந்த தேர்தல் முடிவுக்கு பின்னால், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் தேர்தலுக்கு பின்னால் ஐசிடிஎஸ் சொல்லிட்டு அவர் நிறுவனம் பல்வேறு வகையில் மக்களுடைய எண்ணங்கள் பதிவு செய்கின்ற வகையில் ஆராய்ச்சி செய்வது உண்டு. தேர்தலுக்கு முன்னாலும் யோகேந்தர் யாதவ் எல்லாரும் அறிந்தக்கூடிய மிகப்பெரிய பாப்புலர். அவர் என்ன சொன்னார்னா, எனக்கும் ஒரு ஆச்சரியமாக தான். அவர் சொன்னார், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களில் பாஜக பெற்ற வாக்குகள் அது மிக அதிக அளவில் வந்திருக்கிறது. யாரும் எதிர்பார்க்காமல் சொன்னது தாண்டியும் பாஜகவினரே அந்த கட்சி மேனேஜ்மெண்ட் செய்கிறவங்களே அவங்கள எதிர்பார்க்கல, அந்த அளவுக்கு அதிகமாக வந்திருக்கு. அதுக்கு மேல் நான் என்ன கருத்து சொல்ல விரும்பல, தேர்தல் சொல்றது வந்து தேர்தல் முறையை பற்றி நான் அதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பலன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அதுக்காக நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறது, அது எப்படி எடுத்துக்கிறது எனக்கு தெரியல. அது நம்ம பொறுப்புள்ள பத்திரிகையாளராக நான் இருக்கேன், பொறுப்புள்ள கட்சிகள் இருக்காங்க, பொறுப்புள்ள மனிதர்கள்லாம் இருக்காங்க. யோகேந்திர யாதவ் வந்து நல்ல ஒரு மனிதர். அவர் அதுக்காக நான் அதுக்கு மேலே சொல்ல முடியலன்னா என்ன அர்த்தம்? இப்போ 8% வாக்கு கூட வாங்கியிருக்கிறாங்க. ஆமாம், அப்போ ஏதோ ஒரு சந்தேகத்தை கிளப்புறாங்க. இப்போ நீங்கள் பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு கூட சந்திரபாபு நாயுடு அவர் தான் காங்கிரஸ் கட்சி காட்டில் அவர் தான் பெரிதாக எடுத்து ராஷ்டிரபதியெல்லாம் சந்தித்தார். ஆமாம், சந்திச்சார். ஆமாம், அவர் வந்து இதில் குளறுபடி நடக்குது, இந்த விவிபேட்டெல்லாம் அனுமதிக்கணும்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் கேட்டாங்க, மறுத்துட்டாங்க. பிரசிடென்ட்டு போய் கேட்டாங்க, அவங்களும் மறுத்துட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் வரை போனாங்க, அவங்களும் மறுத்துட்டாங்க. அதெல்லாம் செய்யலை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் என்ன இருக்குன்னா, எலெக்ஷன் சிஸ்டம் சீசர்ஸ் வைஃப் மஸ்ட் பி அபோவ் சஸ்பிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமாம். அப்போது எலெக்ஷன் கமிஷன் பரிச்சார்த்த முறையில், இன்னும் எவ்வளோ நாள் தான் பரிச்சார்த்த முறையில் சொல்லுவாங்க, விவிபேட்டுன்ற ஒரு அனுமதித்தால் நாடு தழுவிய அளவில் செய்யலாமே. இது பெரிய செலவு இல்லை சார். செலவுன்றது யோசிக்கணும். அதை தேர்தல் கவுண்டிங் தாமதம்னா ஒரே விஷயம் நான் சொல்கிறேன். பரவாயில்லையே, அதை பற்றி இல்லை, ஒரே விஷயம் நான் சொல்கிறேன். தேர்தல் கவுண்டிங் தாமதம்னா இந்தியாவில் எப்போதுமே நடைபெறாத அளவிற்கு ஒரு ஜனவரி மாதம் தேர்தல் தொடங்கினால் மார்ச் மாதம் கடைசி தேர்தல் முடிகிறது என்று சொன்னால், ஜனவரி மாதம் முடிந்த தேர்தலில் அந்த இதெல்லாம் சீல் வைக்கப்பட்டு மார்ச் வரை காத்திருக்கு இல்லையா கவுண்டிங்க்கு? 3 மாதம் 2 மாதம் 2 மாதம் அனைவரும் காத்து வைக்கிறாங்கல்ல.
ஆனால் ஒரு 10-15 நாள் கூட ஆனால் என்ன யாரும் வந்து அதில் பிரச்சனை உண்டாக்க போவதில்லை. சார் இப்போ ரங்கராஜ் ஒரு கேள்வி. இந்தியாவில் நாட்டில் எல்லாரும் பெரும்பான்மையான கட்சிகள் விவிபேட்டோ அல்லது இந்த இயந்திரம் வாக்கு எந்திரங்கள் மீது அவர்கள் சந்தேகப்படும் போது மெஜாரிட்டேரியனுடைய கருத்தை ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்வதான நியாயம். அப்போ அதை ஏற்றுக்கொள்ளாமல் தேர்தல் ஆணையம் ஏன் அதை பின்தங்குகிறது? அப்போ எலெக்ஷன் கமிஷனுடைய பொறுப்பாகும் அது. எலெக்ஷன் கமிஷன் சந்தேகங்களுக்கு அப்பாற்பட்டு தேர்தல் முறை நடைபெறுகிறது என்று சொல்கின்ற எலெக்ஷன் கமிஷன் பல மாநிலங்களில் இந்த விவிபேட் சிஸ்டமை அதிகமாக கொண்டு வந்துட்டு அதை கிரியேட் பண்ணிட்டாங்களாம். அதுக்கு மேலே எதிர்கட்சிக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பு என்ன இருக்குது? அதை குறை சொல்ல முடியாதுல்ல. நீங்கள் அதுக்கான ஒரு வாய்ப்பை கிரியேட் பண்ணாங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி எலெக்ஷன் சிஸ்டம் உண்டாயிருக்குன்னு சொல்லிட்டு உலகமே வியக்கிற அளவுக்கு எலெக்ஷன் சிஸ்டம் இந்தியாவில் இருக்குன்னு சொல்லி எல்லாரும் பெருமைப்படக்கூடிய விஷயம். இப்போ ஏன்னா எலெக்ஷன் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்காலலாம் பார்த்தீங்கன்னா இது பின்தங்கி இருக்காங்க. பேப்பர் சிஸ்டம் தான் நிறைய இடத்துல பேப்பர் சேடு நிறைய கான்ட்ரவர்சிலாம் வந்துச்சு. போர்டெல்லாம் ஜெயிக்கும் போது அந்த மாதிரி இன்னும் அவங்க பர்ஃபெக்ட் எலெக்ஷன் சிஸ்டம் வரல. அவங்க எல்லா நாட்டிலையும் இந்த பிரச்சனை இருக்குது. இன்னும் சில நாட்டில் மெஷினே வேணான்றாங்க. ஃபிசிக்கல் ஓட்டிங் பழைய மாதிரி பேலட் பேப்பர் வச்சு நடத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நாடு இப்போ இருக்கிற நிலைமையில் டெக்னாலஜியை உதவி தள்ளிவிட்டு பழைய சிஸ்டம்கே போயிடலாம், ஃபிசிக்கல் ஓட்டிங்கே பெட்டர் அப்படின்னு சிலர் ஆர்கியூ பண்ணுறாங்க. எதிர்கட்சிகளே சிலர் ஆர்கியூ பண்ணுறாங்க. அப்போ எலெக்ஷன் கமிஷனோட கடமை என்னன்னு சொன்னால் எல்லா ஒரு டிரான்ஸ்பரன்சி உண்டாக்கிட்டு இதை அதிகமாக செய்தால் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி சந்தேகங்கள் வராமல் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு உருவாக்கினா எல்லோருக்கும் நல்லது தான். அந்த வகையில் எலெக்ஷன் கமிஷன் அதை தீவிரமாக செயல்படுத்தணும். இது தாமதமாகும் இல்லை இது செலவாகும் அப்படின்றதெல்லாம் பார்க்கக்கூடாது. ராமர் கோயில் பற்றிய ஒரு விஷயம் இருப்பது நீண்ட கால வரலாறு அதுக்கு இருக்குது. 80களில் அந்த பிரச்சனை தொடங்கிய காலத்தில் நான் அந்த பகுதிக்கு சென்றிருக்கிறேன். அப்போது வந்து ஃபைசாபாத் தான் பார்லிமெண்ட்ரி தொகுதி. ஃபைசாபாத் தொகுதியை ரெப்ரசன்ட் பண்ணுறவர் அயோத்தியா உள்ளிட்ட ஃபைசாபாத் ரெப்ரசன்ட் பண்ணவர் சிபிஐ. பாஜகவோ மற்ற கட்சி கிடையாது. சிபிஐ அங்கே எம்பியாக இருக்காங்க. ஆமாம் ஆமாம். நான் அந்த அயோத்தியாவுக்கு போனபோது பாபரி மஸ்ஜித் என்ற இடத்திற்கு யாருமே செல்வது கிடையாது. முஸ்லீம்களும் அங்கே செல்வது கிடையாது, நடத்துறதில்லை கிடையாது. இந்துக்களும் அங்கே செல்வது கிடையாது. அயோத்தியாவில் பல கோயில் இருக்குது. ராமர் கோயில் நானே சென்றிருக்காங்க. அங்கே ஒரு 5-6 கோயிலில் போய் போனீங்கன்னா சிறப்பான ராமர் கோயிலெலாம் ராமர் சிலை ராமர் கோயில் பூஜை நடக்குது. நாங்கள் இந்த கோயில் போனேன். அப்போது அந்த மாதிரி ஒரு அந்த ஊரில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் ராமர் இந்த இடத்துல தான் பிறந்தார் என்று சொல்வதற்கு ஆதாரம் கிடையாது. மக்களுடைய நம்பிக்கை அயோத்தியாவில் பிறந்தார், இந்த பர்டிகுலர் இந்த கட்டிடத்தில் தான் பிறந்தாரா அப்படின்னு சொல்லுறதுக்கு. அதுக்காக தான் என்ன சொன்னாங்க, 500 மீட்டர் தள்ளி ஒரு 1000 மீட்டர் தள்ளி எங்கே வேணாலும் ராமர் கோயில் கட்டிக்கலாம். இல்லை இப்போ அது வேடிக்கலாம். இப்போ வேடிக்கு வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டோம். அதில் முக்கியமான என்ன சொல்ல வருதுன்னா, கோயில் கட்டுவது அரசாங்கத்துடைய பணி கிடையாது. நான் இன்னும் சொல்ல போனால் ஹெச்ஆர்என்சி இப்போது பாஜக இங்கே கிளப்புறாங்க இல்லையா, ஹெச்ஆர்என்சி பிடியிலிருந்து கோயில்களை விடுவிக்கணும். ட்ரஸ்டீஸ் பரம்பரை ட்ரஸ்டீஸ் இருக்காங்க, அவங்களே பார்த்துக்கணும். அரசாங்கத்துக்கு என்ன வேலை? நியாயமானதான், நான் அது முழுமனதாக அதை ஆதரிக்கிறேன். ஆனால் இவங்க வந்து அதிமுக எங்கள் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா பழனிசாமி அலோவ் பண்ணியிருப்பார்ல. ஹெச்ஆர்என்சி கண்ட்ரோலை விலக்கி இந்த ட்ரஸ்டீஸே நடத்தட்டும்னு ஒரு ஆணை போட்டுக்கல, ஹெச்ஆர்என்சி ஸ்கிராப் பண்ணி. ஆனால் செய்யலை. கவர்மெண்ட்டை பொறுத்தவரை, சுப்ரீம் கோர்ட்டை என்னை பொறுத்தவரை அது ஒரு சரியான தீர்ப்பு அல்ல. ஏன்னா அதில் பார்ட்டிஸ் டு த டிஸ்பியூட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2 இந்து அமைப்புகள் இருக்குது. இந்த இடத்துல ராமர் கோயில் கட்டணும்னு விரும்புகிறாங்க. எதிர் தரப்பில் ஒரு முஸ்லீம் பர்சனல் லா போர்டு அவங்க வந்து அவங்க சார்பாக பெட்டிஷன் போட்டிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் சொல்லும்போது இந்த இடத்தில் இவர்களுக்கு இந்து கோயில் ராமர் கோயில் கட்டுவதற்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லும்போது அந்த பெட்டிஷனர்ஸ் கையில் கொடுத்துட்டா போதும். அந்த 2 பெட்டிஷனர்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்து அமைப்புகள், அவங்க வந்து கோயிலை கட்டிக்கலாம் தீர்ப்பு கொடுத்தா போதும். இங்கே தேவையே இல்லாமல் இந்த கோயில் கட்டும் பணியை மத்திய அரசு ஒரு குழு அமைத்து அவங்கள் நிர்வகித்து அந்த கோயிலுக்கான கட்டுமான வேலைகளை இவர்கள் செய்வார்கள். சுப்ரீம் கோர்ட் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? யார் அந்த கோரிக்கை வைத்தார்கள்? சுப்ரீம் கோர்ட் கமிட்டி போட்டு இந்த கோயில் கட்டணுன்ட்டு தேவையில்லை. அங்கே 2 இந்து அமைப்புகள் பெட்டிஷனர்ஸ் அவங்களுக்கு வெற்றின்னு சொன்னால் 1000 கோடி 2000 கோடி அவங்க மொபைலைஸ் பண்ணால் கோயில் அவங்க கட்டுவாங்க. அரசாங்கம் இதை கட்டட்டும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? சரி, அது அப்படி செய்யும்போது தான்
ஏன் அதை செஞ்சாங்கன்னு ஒரு ரங்கராஜ், இப்போ ஒரே ஒரு லைன் சொல்றேன். இல்ல, உங்கள்ட்ட அது ஏன் அப்படி செஞ்சாங்கன்னா, இப்போ நாங்க மத்திய அரசு நாங்க இந்த கோயில் கட்டுறோம், இப்போ பிரதமர் ஆட்சியில் இருக்கிறவங்களாம் அந்த கோயில்ல நாங்க கட்டுறோன்ற மாதிரி ஒரு இமேஜ் வளர்க்கப்படுது இல்ல. கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, அது தவிர்த்திருக்கலாம். ஏன்னா இப்ப இல்ல வரேன், அது எப்படி தவிர்ப்பாங்க? அரசியல் கட்சிகள் அரசியல் தான் செய்வாங்க தங்களுடைய அதுதான் பாஜக மட்டும் முதல் வரி சொன்னேன். இப்ப நான் இப்போ கோயில் கட்டுற வேலையோ கோயில் நிர்வாகம் பண்ற வேலையோ அரசு தேவையில்லாமல் அங்க வரக்கூடாது. ஏன்னா அரசுன்றது பொதுவான. சரி, இப்ப இந்த விஷயத்துல நான் கேட்கறது, தமிழ்நாட்டை விட்டுருங்க, வட இந்திய ஹார்ட்கோர் ஹிந்தி பெல்ட்ல எந்த மாதிரி பிஜேபிக்கு பலன் கிடைக்க போகுது? நான் ஒரே விஷயம் சொல்றேன். ஷார்ட்டா சொல்லுங்க. நான் ஒரே விஷயம் சொல்றேன். 91ல ராஜீவ் காந்தி பிரச்சாரத்துக்கு வராரு. ஸ்ரீபெரும்புதூர் போது கடைசி அந்த கூட்டம். அதுக்கு மேலே ஏர்போர்ட்டில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்தது. எவ்வளோ பேர் அதில் வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அதுக்கு பிறகு இறந்து போயிட்டாரு. அந்த நியூஸ் எல்லாம் அடிபட்டு போச்சு. சரி, ராஜீவ்காந்தி அன்றைக்கி முக்கியமாக சொன்னது அயோத்தியில் கோயில் கட்டப்படும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பயங்கரமான அனௌன்ஸ்மெண்ட்டு. எலெக்ஷன் 4-5 நாள் தான் இருக்குது, கடைசி எலெக்ஷன். அப்போ முடிச்சிட்ட உடனே நாங்கள் காஃபிக்கு வந்தார். அப்போது நாங்கள் கேட்டோம், 4 பத்திரிகையாளர், கட்டப்படும் சொல்கிறீங்களே, எப்படி கட்ட போகிறீங்க? அது நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எய்தர் பை கோர்ட் ஆர்டர் ஆர் த்ரூ த செட்டில்மெண்ட் வித் கன்சர்ன் பார்ட்டிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வெரி கிளியர் கேன் பி பில்ட். ஸோ நீங்கள் என்ன கன்சென்சஸ் ரீச் பண்ணிட்டீங்களான்னு கேட்டோம் நாங்கள். எஸ், we have talked to various people and there is general agreement and Ram temple will be built and mosque will also be built in Ayodhya. ஆமா, வேற இடத்துல. That is our stand ன்னு சொன்னாரு. அன்னைக்கு நாங்க கொடுத்த நியூஸ் எல்லாம் அது பின்னால அவர் ஒரு மணி நேரத்தில் இறந்துட்டாரு. இந்த நியூஸ் ஃபுல்லாகவே ஃப்ளாஷ் ஆகல. ஆனால் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அவர் அப்போது இது என்ன சொல்ல வரோன்னா, ராமர் கோயில் கட்டுவது என்பது எல்லோருக்கும் மகிழ்ச்சி தான். அந்த அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்படும், ஏன்னா அது அவர் பிறந்த இடம் அயோத்தியா. கோயில் கட்டப்படுவது அது யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது, எல்லோரும் வரவேற்பாங்க. ஆனால் இதனால் நீங்கள் என்ன அரசியலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, 220 தொகுதிகளில் இந்தி பெல்ட்டில் சென்ற பாராளுமன்ற தேர்தலில் 90% சீட்டு பாஜக ஏற்கனவே ஜெயித்தது. இப்போ எவ்வளோ கிடைக்கும்? தட்ஸ் a peak vote. ஓகே, தட்ஸ் a peak vote. யூபியில் நீங்கள் எடுத்தீங்கன்னா 80 சீட்டில் 70 சீட் ஜெயிச்சாங்க. ஆமாம், அதோட அதிகமாக எங்கே வரப்போகுது? இதை வைத்துக்கொண்டு என்ன அதிகமான சீட் வருதுன்னா அதிகமான சீட் இல்லை. இன்னும் சொல்ல போனா 40-50 இடங்கள் குறையலாம். ஏன்னா பீகார், ஜார்க்கண்ட்ல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு, இமாச்சல் பிரதேஷ் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கட்ல காங்கிரஸ் தோற்றாலும் 40% வாக்குகள் வாங்கினாலும் 25 பாராளுமன்ற சீட்டு அந்த கணக்குப்படி பார்த்தா வந்தா அவங்க ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தான். அப்போ இதனால அரசியல் லாபம் வருமானா? இதெல்லாம் ஒரு இமேஜ் பில்டிங் தான். எனக்கு தெரிஞ்சவரை நான் சொல்றேன், அந்த பகுதியில் இருந்த இஸ்லாமிய சகோதரர்களே இங்க கோயில் கட்டலாம் அப்படின்ட்டு கூட நினைப்புல இருக்காங்க. ஆனா ஒரே வருத்தம் என்னன்னா, அது இடிச்சாங்களே, அது இடிக்காமே இவங்களே கொடுக்க தயாரா இருக்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. அதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தா நாட்டுக்கு ஒரு நல்ல செய்தியா வந்திருக்கும்.